Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 63 part 2. ஓபன் பண்ணா சில நாட்களுக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஹஷிராஸ் எல்லாம் ஒரே டிஸ்கஷன். என்னடானா மாஸ்டருக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு. அத பத்தி ஹிமஜிமே கிட்ட கேட்பாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. ஆக்சுவலா ஹிமஜிமே பாத்தீங்கன்னா 19 வயசுலயே ஹஷிரா ஆனவர். கிட்டத்தட்ட 8 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு செக்யூரிட்டி கார்டா இருந்துக்கிறேன்னு. ஆனா ககையா என்னைக்குமே கேட்டதும் இல்ல ஏத்துக்கிட்டதும் இல்ல. ஏன் அப்படின்னா ஹஷிராஸ் எல்லாமே பயங்கர வேல்யூபிளான ஆளுங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வெட்டியா தேவையில்லாம அவரு மட்டும் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதனாலேயே இவருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. வருஷ கணக்குல இதையே தான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஒருத்தர் கூட அவருக்குன்னு பாடி கார்டா இருந்ததே இல்ல. நினைச்சு அந்த டைம்ல அத்தனை பேருமே கவலைப்பட்டிருப்பாங்க. இப்போ அவங்க மாஸ்டருக்கு பஞ்சாயத்துன்னு தெரிஞ்ச உடனே யாராலும் ஏத்துக்க முடியல, வெறியில ஓடி வருவாங்க. அலி மிட்சுரியில கதறி கதறி அழுதுகிட்டே வருவா, மாஸ்டர்னு. 5 பேரும் சீக்கிரமா எப்படியாச்சும் மாஸ்டருக்கு எதுவும் ஆறுக்குள்ள காப்பாத்திடணும்னு சொல்லி அவ்வளவு வேகத்துல போவாங்க. ஆல்ரெடி மனுஷன் சாகர கண்டிஷன்ல தான் இருக்காரு. இவங்க சீக்கிரமா போனா மட்டும் என்ன ஆக போகுது. அந்த டைம் மேன்ஷனை காட்டுறாங்க. அந்த கிபுட்சுஜி அவரை கொல்ல போனானா போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணி யோசிக்கும் போது டப்புன்னு அந்த இடம் மொத்தமும் ஃபயர் ஆகும். அட அந்த ஒரு இடம் மட்டும் இல்ல, அந்த இடத்த சுத்தி இருக்க மொத்த இடமுமே கண்ணா பின்னான்னு வெடிச்சு செதறுது. ஆனா நல்ல வேளை இந்த 5 பேர்த்த தவிர அந்த சரௌண்டிங்ல யாருமே இல்ல. ககையாவும் அவரோட ஒய்ஃபும் அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு இருப்பாங்க. கிபுட்சுஜி அப்படியே முறைச்சுக்கிட்டே கூடுவான். பாவம் பாருங்க, ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அது வெடிச்சு வந்த ஃபயரை பார்த்துட்டு ஹஷிராஸ் எல்லாம் மிரண்டுட்டாங்க. ஏன்னா வெடிச்சிருக்கிறது ககையாவோட மேன்ஷன். இந்த அளவுக்கு ஒரு பிளாஸ்ட் ஆயிருக்குன்னா டெஃபினட்டா ஒரு உயிர் பொழைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. அத்தனை பேரும் பார்த்துட்டு மிரண்டு போய் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம பையன் டேஞ்சரோக்கு ஸ்மெல்லிலேயே தெரியுது டன் கணக்குல எக்ஸ்ப்ளோஷனை வச்சு பிளாஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. புகை கிளம்புனதுல ரத்தம் சதையோட ஸ்மெல் அவனால ஃபீல் பண்ண முடியுது. அப்போ கிபுட்சுஜியை காட்டுறாங்க, அடிச்சு புரண்டு போய் விழுவான். அவன் பாடி பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு முக்காவாசி எரிஞ்சிருச்சு. வெளியே தெரியுது இந்த வேலையை பண்ணது அவன் இல்லைன்னு. சொல்ல போனா கஷ்டப்பட்டு ரீஜென்ரேட் ஆவான். அவனுக்கு இருக்கிற பவருக்கு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ரீஜென்ரேட் ஆயிருக்கணும். ஆனா ஆகல. கதறிக்கிட்டே எந்திரிச்சவன் ககையாவை பிடிச்சு பச்சை பச்சையா திட்டுவான். புத்தர் மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு அவனோட ஒய்ஃப் அவன் 2 குழந்தைகளோட சேர்த்தி வச்சு மொத்தமா வெடிக்க வச்சுட்டான். அவனை நான் தப்பா எடை போட்டுட்டேன் அப்படின்ட்டு கிபுட்சுஜிக்கு செம்ம கடுப்பாகும். அட அவனும் ஒரு ஹியூமன் தானே, அவனால அப்படி பெருசா என்ன பண்ணிட முடியும்னு ஒரு நம்பிக்கையில தான் வந்தான். ஆனா போட்டான் பாருங்க ஒரு பிளாஸ்ட். ஆக்சுவலா இது இவனுக்காகவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு பெரிய டிராப். சொல்ல போனா ககையா இவனுக்காண்டி டிராப் வைப்பான்னு நல்லாவே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கொடூரமா வைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பாத்தீங்கன்னா நார்மலான எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி இல்ல. சின்ன சின்ன ஆயுதங்கள்லாம் வெடிச்சு செதறி இருக்குது. அதனால அதோட டிஸ்ட்ரக்டிவ் பவரும் பயங்கரமா இருந்திருக்குது. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இதுல இவன் சாக மாட்டான்னு அவனுக்கு தெரியும். பட் இவனோட ரீஜெனரேட்டிவ் பவரை டிலே பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா இன்னும் அவன் ஏதோ பயங்கரமா பிளான் பண்ணியிருக்கான். டெஃபினட்டா வேற ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சென்ஸ் பண்ணி பார்ப்பான். இப்போ நிறைய ஹியூமன்ஸ் ஒன்னா சேர்றதா அவனால ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் வேற யாரும் இல்ல, ஹஷிராஸும் டீமன் ஸ்லேயர் காப்ஸும் தான். இப்போ என்னன்னா எக்ஸ்ப்ளோசிவ்லான முக்காவாசி டேமேஜஸ் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் தான். இப்போ என்னன்னா ககையா அவரையே அவர் பணைய வச்சு இவ்வளவு பெரிய பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுது. வைப்பர் பாம்பு மாதிரி அவனோட ரேஜும் வெறுப்பும் இவன் மேல தாறுமாறா உள்ளுக்குள்ள இருந்திருக்குது. அவனுக்கு என்ன புரியலன்னா சின்ன வயசுல இருந்தே எப்படி இவ்வளவு வெறியில அவன் இருந்திருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இவனை கொல்றதுக்காக அவங்க ஒய்ஃப் குழந்தைங்கன்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டானா அவங்க எப்படி இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம பாடியை ரீஜெனரேட் பண்ணணும்னு கஷ்டப்பட்டு ரீஜெனரேட் பண்ணி முடிச்சிருவான். முடிச்சிட்டு சுத்தி பார்த்தா ஃப்ரெஷ் சீட்ஸ். ஆக்சுவலா இதுவுமே ஒரு பிளட் டீமன் ஆர்ட் தான். அப்படியே பெரிய சைஸ்ல சரக்குன்னு ஸ்பைக்ஸ் எல்லாம் வந்து கண்ணா பின்னா அவன் பாடியில சொருகி அவனை அசைய விடாம அப்படியே லாக் பண்ணிரும். அவனும் மூவ் பண்ணி பாப்பான். அவனால சுத்தமா முடியல. யார் இந்த வேலையை பார்த்தா அப்படின்ட்டு அவனோட பவரை பயங்கரமா யூஸ் பண்ண பாக்குறான். ஆனாலுமே ஒன்னும் நடக்கல. சரி பரவாயில்ல, நிறைய ஒண்ணு இவன் மேல வந்து சொருகல, ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்குதுங்க. அது எல்லாத்தையும் இவன் பாடியிலேயே அப்சர்வ் பண்ணிட்டா பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணுவான். அப்பந்தான் டமையோ உள்ள பூந்து ஐயவன் வயிற்றுலயே சொருகிடுவா. ஆமா இவகிட்ட வேற டீல் பேசியிருந்தாங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கான்னு வண்டையா திட்டுவான். இதுதான்டா தோன் பிளட் டீமன் ஆர்ட். அதான் நீ அசகுசால ஒருத்தனை டீமனா மாத்தினியே அவனோட பிளட் ஆர்ட் தான்பா. அவனுக்கு தூக்கி வாரி போடும். சொந்த செலவுல சூனிய வச்சிருக்கான். சொல்ல இந்த மாதிரி அவளை யாராச்சும் அப்ரோச் பண்றாங்கனாலே அவனால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு பார்த்தா அவன் மேல ஒரு டேக் ஒன்று ஒட்டி இருக்கும். அது ஒரு பிளட் டீமன் ஆர்ட் தான். இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க தெரியக்கூடாதுன்னு ஹைட் பண்ணி வைக்கிறதுக்காக அதான் நம்ம யூஷிரோ பண்ணி விட்ட வேலை. கிபுட்சுஜிக்கு கடுப்பாவும் இவன் ஏன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. அவனை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுட்டு என்னோட கையை நீ அப்சர்வ் பண்ணிட்டு இல்ல, அதுல என்ன இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க கண்ணா, சும்மா உன்னைய கொல்ல முடியுமா கத்திய வச்சு, டீமனை ஹியூமனா மாத்திர ட்ரக் இருக்குடா வெண்ண, உன்னால இனி எதுவும் பண்ண முடியாது, எப்படி எஃபெக்ட் தெரியுதான்னு சொல்லி கேப்பா. அவனுக்கு தூக்கி வாரி போடும். அவன் பார்த்துட்டு
அதுக்கு வாய்ப்பே இல்ல, அது கனவுல கூட நடக்காதுன்னு கத்துன்னு கத்துவான். தம்பி அதை நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ சிச்சுவேஷன் டோட்டலாவே மாறி போச்சு. நான் இந்த விஷயத்த ஒண்ணு தனியா பண்ணலடா, நல்லது செய்யறதுக்கும் 4 பேர் இருக்காங்கடா விளக்கண்ணாம்பாலா. காலையே ஒரு மிதிய போட்டு அவ தலைய புடிச்சு லாக் பண்ணி, என்ன டமையோ உனக்கு எப்ப கிவ் அப் பண்ணுன்னே தெரியாதா? எனக்குள்ள இருக்க வெறிய பத்தி இன்னும் உனக்கு தெரியல. உன்னோட ஹஸ்பண்டையும் குழந்தைகளையும் கொன்னது யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? அது நான் இல்ல, நீ தான் கொன்ன. நீயே கொன்னு நீயே தின்னுட்ட. இதுல என்னோட தப்பு என்ன இருக்குது? நீ என் மேல கோவப்பட்டீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். விளக்கண்ண மட்டும் கான்சியஸ்ல இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்காது. எனக்கு டீமனா இருக்க ஆசை இல்ல. அது மட்டும் இல்லாம இவளுக்கு வந்து டிசீஸ் ஆலையும் சாகணும்னு ஆசை இல்ல. அவளோட குழந்தை நல்லா பெரியவனா வளர்ந்து வரத பாக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அது எல்லாத்தையுமே நீ தாண்டா கெடுத்துட்டேன்னு சொல்லி கொல்ல வெறியோட கத்துவான். அவன் இன்னும் அவளை எமோஷனல் ஆக்கி ஒண்ணுன்னு சொல்லிட்டு, நீ ஏகப்பட்ட பேர்த்த கொன்னு தின்றுக்க, அது உனக்கு தெரியுமா அப்படி இப்படிம்பான். தெரியும்டா, நான் எல்லாத்தையும் கொன்னு தின்னது உண்மைதான். ஆனா இப்போ உன் கூட சேர்ந்து நான் சாக போறேன் பாலா. அவன் என்ன பண்ணுவான்? அவன் நகத்தை வச்சு நெத்தில ஒரு ஓட்டைய போட்டுருவான். அவன் அதை பத்தி எல்லாம் கவலையே படல. ஹிமஜிமா ப்ளீஸ் ஆரம்பிங்கம்பா. அப்பதான் ஹிமஜிமாவோட வேகத்தையும் வெறியையும் பார்க்கலாம். கையில ஒரு இரும்பு குண்டை சுத்திக்கிட்டு சரியான வேகத்துல சும்மா பிச்சுக்கிட்டு வருவான். வந்தவன் கிபுட்சுஜி மண்டையில உரிய அடி அப்படியே தக்காளி சட்னியா திரிச்சிரும். இன்னைக்கு எப்படியாச்சும் இவனை கொன்னே தீரணும், விட்டுறவே கூடாதுன்னு பயங்கர வெறியில இருக்காங்க. இனி இதுக்கப்புறம் மத்த ஹஷிராஸ் எல்லாம் எப்படி வர்றாங்க? இவன் டமையோ பண்ண லாக்ல இருந்து தப்பிச்சிட்டானா, இல்ல லாக் பண்ணி வச்சவன அப்படியே வச்சு சம்பவம் பண்றாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.